ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேப்பர் அவலக்கி மிக்சர் தாங்க செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 kg அளவுக்கு பேப்பர் அவல் எடுத்துருக்கேங்க. 1/4 kg அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு கறிவேப்பிலை பிடிக்குன்றதுனால நான் நிறைய சேர்த்துருக்கேங்க. ஒரு 10 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக், ஒரு 20-25 பல் பூண்டு எடுத்திருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/4 kg அளவுக்கு பீனட்ஸ் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காஞ்ச கொಬ್ಬರಿ, கொஞ்சம் பச்சது எடுத்திருக்கேங்க. இது எல்லாம் தான் இப்போ நம்ம இந்த மிக்சருக்கு தேவையானது சேர்க்க போகிறோங்க. இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது செஞ்சு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாங்க. இது கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய பேன் வச்சு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேங்க. நல்ல ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்டு கலந்துருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வேர்க்கடலையை ஆட் பண்ணுறேங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணுங்க. நல்லா வறுபடணும் வேர்க்கடலை. இப்போ நான் தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்க்குறேங்க. அதுவும் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆச்சுன்னா வாசமாக இருக்குங்க. மிக்சரு கார்லிக்கோட ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குங்க. பொட்டுக்கடலையும் நான் இதில் சேர்க்குறேங்க. அதுவும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். கறி லீவ்ஸும் ஆட் பண்ணுறேன். தேங்காய் கொಬ್ಬರಿ அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கலந்து விடணுங்க. இது எல்லாமே நல்லா வறுத்து எடுக்கணுங்க. இது எவ்வளோ எண்ணெயில் நல்லா வறுபடுதோ அவ்வளோவும் மென்று சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு தருங்க. மழை காலத்தில் இது ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. 10 காஞ்ச மிளகாய் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேங்க. ரஞ்சனி அஞ்சரி பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் டர்மரிக் ஆட் பண்ணுறேங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விடணும். தீயாமல் பார்த்துக்கோங்க. மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேங்க. இதை நல்லா நம்ம கலந்து விடணுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். மிளகாய் தூள் இதெல்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அவலை கொட்டி கிளறணுங்க. அந்த கிளிப்பு கட் ஆயிடுச்சு, நான் அதனால் இப்போ இதை காமிக்கிறேன். இதை நல்ல சூட்லேயே நம்ம இதை கலந்து விடணுங்க. ஒரு சேர நல்லா கலந்து விட்டு ஆறின பிறகு பாக்ஸில் போட்டு நம்ம பரிமாற வேண்டியதுதாங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.